சாத்தானின் செயல்களை அழிப்பது எப்படி என்கிற தலைப்பிலிருந்து இன்றைக்கு நாம் தேவ செய்தியை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில் கலக்கம், பயம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மக்களுடைய வாழ்க்கையில் இழப்புகள், நஷ்டங்கள், மரணங்கள், பயங்கள், கலக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? சாத்தான் உயிரோடு இருக்கிறபடினால தான். சாத்தான் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் சாத்தானுடைய செயல்கள் செயல்படுகிறபடினால தான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, சாத்தானை சாகடியுங்கள். சாத்தானை சாகடிப்பது என்பது என்ன அப்படின்னா, சாத்தானுடைய செயல்களை சாகடியுங்கள், அழித்து போடுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், சாத்தானின் செயல்களை அழித்து போடுங்கள். சாத்தானின் செயல்களை அழிப்பது எப்படி? சாத்தானின் செயல்களை அழிப்பது எப்படி? நாம் சாக வேண்டும். நாம் சாகும்போது சாத்தானுடைய செயல்கள் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பிழைக்கிறபடினால தான் சாத்தானும் பிழைச்சு அவர்களுக்கு தீமையான செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் சாகும்போது பிசாசு அவனுடைய செயல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில செத்து போகும். உற்சாகம் அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசின் செயல்கள் செத்து போகும் பொழுது நாம் பிழைக்க ஆரம்பிப்போம், நாம் வாழ ஆரம்பிப்போம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம், 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. நன்றாக கவனிங்க. சாத்தான் உங்களை இதுல அல்லது அதுல, விபத்துல அல்லது வியாதியில அல்லது ஏதாவது ஒன்றுல அழிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான். ஆனா நீங்க அவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதுல அவனையே தூக்கி போடுற அளவுக்கு நீங்க அவனுடைய செயல்களை சாகடிக்கணும். நீங்க சாகும்போது அவனுடைய செயல்கள் செத்து போய்விடும். இந்த எஸ்தர் சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நேபுகாத் நேச்சார் ராஜாவின் காலத்தில் யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அந்த 72 ஆண்டு சரித்திரத்தில் இது உள்ளடக்கியது. நிறைய யூதர்கள் சூசான் என்கிற நகரத்தில் தான் அதிகமாக இருந்தார்கள். இந்த எஸ்தர், இந்த மொர்தெகாய் இவர்களும் அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தார்கள். ஆட்சி மாற்றம் நடந்திருந்தது. இவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தான்.
அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான மனைவி, அந்த மனைவியினுடைய பேரு வஸ்தி. அவள் கணவருடைய வார்த்தைக்கு, ராஜாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவளை ராஜஸ்திரியாக இருந்து தள்ளி போட்டார்கள். அதற்கு பின்பு ஒரு ராஜஸ்திரியை தேடினார்கள். தேடும் பொழுது கர்த்தர் இந்த எஸ்தரை ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி ராஜஸ்திரியாய் மாற்றினார். இப்போ அரண்மனையில் அகாஸ்வரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ராஜஸ்திரியாக பட்டத்து ராணியாக எஸ்தர் காணப்படுகிறாள். வாட்ச்மேனாக முர்தக்காய் காவலாளியாக எஸ்தருடைய சிறிய தகப்பன், எஸ்தருக்கு அம்மா அப்பா கிடையாது, அவளுடைய சிறிய தகப்பன் தான் அவரை வளர்த்து வந்தார். அவர் வாசல் காவலியாய் உட்கார்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஆமான் என்கிற ஒரு மனுஷன் எழும்பி, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு துஷ்டன், சாத்தானுக்கு சமமானவன், பேய்த்தனத்தை உடையவன், பேய்களுக்கு இருக்கக்கூடிய குணநலங்கள் எல்லாம் உடையவன். இந்த முர்தக்காய் தனக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து பணியாததுனால அவனை மாத்திரமல்ல, யூதகுலம் முழுவதையும், தேவஜனங்கள் முழுவதையும் அழிச்சிடணும்னு சொல்லி தன்னுடைய கஜானாவிலிருந்து ராஜாவினுடைய கஜானாவுக்கு பணம் கொடுத்து ராஜாவினுடைய நம்பகத்தன்மையை பெற்றுக்கொண்டு ராஜாவினுடைய முத்திர மோதிரத்தை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் 127 தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், புருஷர்கள், ஸ்திரீகள் என்று சொல்லி எல்லாரையும் ஒரே நாளில் அழித்து போற்றணும், யூதர்களை இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டு அவன் செயல்பட்டான். இதுதான் சாத்தானுக்கு ஒப்பான செயல். இந்த ஆமான் அப்படி அனுப்பினான். ஆனால் காரியம் மாறுதலாம் முடிஞ்சதுங்க. ஆமானுடைய வீட்டு பக்கத்திலேயே 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை நட்டி வச்சிருந்தான் ஆமான். ஆனால் அந்த தூக்கு மரத்தில் முர்தக்காய் தூக்கி போடப்படவில்லை. நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. யார் தூக்கி போடப்படவில்லை? முர்தக்காய் தூக்கி போடப்படவில்லை. ஆமான் அதுல தூக்கி போடப்பட்டான். ஆமான் செத்தான், அவனுடைய செயல்களும் செத்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கென்று, உங்களை வீழ்த்துவதற்கென்று பிசாசு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கண்ணிகளிலே நீங்கள் சிக்கி விடாதபடிக்கு, அவன் சிக்கி அவனுடைய செயல்கள் அழிந்துவிட நம்முடைய வாழ்க்கையில எஸ்தரை போல, முர்தக்காய போல, யூதர்களை போல நாம் சாக வேண்டும். நாம் சாக வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நாம் சாக வேண்டும். பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம பிழைக்கிறதுனால தான். நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நம்ம பிழைக்கிறதுனால தான் சாத்தான் பிழைச்சிக்கிட்டே இருக்கிறான். பிழைச்சு நமக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கிறான். நாம் செத்து போய்விட்டோம் என்றால், நாம் செத்து விட்டோம் என்றால் சாத்தான் சாகடிக்கப்படுவான். நமக்குன்னு சாத்தான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மரண கண்ணிகளிலே விழ போறது நாம் அல்ல, சாத்தானும் அவனுடைய சேனைகளும். நம்பினீங்கன்னா நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் எங்களை சாகுங்க அப்படின்னு சொல்றீங்க? நாம் சாக வேண்டும். நாம் எப்படி சாக வேண்டும்? வாசிங்களே, எஸ்தர் ராஜாத்தியன் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து, சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி. போதும், நான் சொல்றதை கவனிங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களிடத்துல.
நம்ம ஊரில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில், வாலிபர்களெல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன், நம்ம ஊரில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒரு ஆளை தவிர மற்றவங்க எல்லாரும் தண்ணி குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, எந்திரிச்சு போவாங்க, வருவாங்க. ஆனால் ஒரு ஆள் மாத்திரம் தண்ணியும் குடிக்க மாட்டார், சாப்பிடவும் மாட்டார், எந்திரிக்கவும் மாட்டார், உட்காரவும் மாட்டார், அப்படியே இருப்பார். அது என்ன வீடு சொல்லுங்களேன்? உங்கள் வீடா? சாவு வீடு. என்ன வீடு? சாவு வீடு. சாவு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பெட்டிகளை ஒருத்தர் அடிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படியே தான் இருப்பார். தண்ணி கேட்க மாட்டார், சாப்பிட மாட்டார், பாத்ரூம்லாம் சொல்ல மாட்டார், அவர் அப்படியே தான் இருப்பார். ஏன்னா அவர் என்ன ஆகி போனார்? செத்து போயிட்டார். இங்கே எஸ்தரும் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, 3 நாட்கள் இரவும் பகலும் விழுந்து கிடக்கிறாள். யூத ஜனங்களும் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, விழுந்து கிடக்கிறார்கள். முர்தக்காயும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, விழுந்து கிடக்கிறார்கள். செத்த நிலை. எஸ்தர் செத்தாள், முர்தக்காய் செத்தார், யூத ஜனங்கள் செத்தார்கள், ஆமானும் செத்து போனான், ஆமானுடைய செயல்களும் செத்து போனது. ஹல்லேலூயா. நாம் செத்தால் தாங்க சாத்தானை சாகடிக்க முடியும், சாத்தானுடைய செயல்களை சாகடிக்க முடியும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த முழு உலகத்தையும் பாழாக்கி கொண்டிருந்த, இந்த முழு எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அந்த சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் தன்னுடைய மரணத்தினால தான் அழித்தார். வாசித்து பாருங்களேன், எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய, கவனிங்க பிரதர், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்படியானார் பிசாச இயேசு கிறிஸ்து எப்படி அழித்தார்? செத்து. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், செத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறாரு. ஆனா அவனை தேவன் எப்படி அழித்தாரு? தன்னுடைய மரணத்தினாலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா உங்க வாழ்க்கையில கலக்கத்தை உண்டாக்குகிற, பயத்தை உண்டாக்குகிற, நன்மைகளை கெடுக்கிற, உயர்வை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த சாத்தானை நீங்கள் அழிப்பதற்கு நீங்களும் உங்களுடைய மரணத்தினாலே அவனை அழித்து விடலாம். நீங்கள் செத்து போகும் பொழுது சாத்தானும் அவனுடைய செயல்களும் செத்து போகும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி, இயேசுவே எஸ்தரை போல, யூதர்களை போல, முர்தகாயை போல நாங்களும் சாகணும் ஆண்டவரே, நாங்களும் சாகணும் ஆண்டவரே. எஸ்தர் 3 நாட்கள் அள்ளும் பகலும் உணவு சாப்பிடாம, தண்ணீர் குடிக்காம தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாள். அவளுடைய தாதிமார்கள் விழுந்து கிடந்தார்கள். நாம் செத்தோம் என்றால் கண்டிப்பா இந்த உலகத்தில் பிசாசு உலாவ முடியவே முடியாது. அதனாலதான் பிசாசு உன்னை சாக விட மாட்டேங்கிறான், உங்களை சாக விட மாட்டேங்கிறான். கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே மாதிரி நாமும் எஸ்தரை போல, யூத ஜனங்களைப் போல மரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் உயிர்த்தெழும்.
நீங்க வாசித்து பாருங்களேன். எஸ்தர் 8வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். அல்லேலூயா. நன்மைகள் உயிர்த்தெழுமுங்க, நன்மைகள் உயிர்த்தெழுமுங்க, நன்மைகள் உயிர்த்தெழும். ஆமானுடைய வீடு இப்ப யார் கையில கொடுக்கப்படுகிறது? எஸ்தர் கரங்களில கொடுக்கப்படுகிறது. உங்க கைகளிலே உங்களுக்கு தேவையான நன்மைகளை ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து தருவார். ஏன்னா உன்னுடைய நன்மைகள் உயிர்த்தெழும். ஆமான் செத்து போயிட்டான், உங்களுடைய கரங்களில நன்மைகள் வரும். ஆமான் சின்ன வீடு வைத்திருக்கல, ராஜாவுக்கு தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அனுப்பியிருக்கிறான். அப்படின்னா அவன் எவ்வளவு பணம் வச்சிருப்பான், அவன் எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருப்பான்னு பார்த்துக்கோங்க. ராஜாத்திக்கு ராஜா அந்த வீட்டை கொடுக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய அரண்மனை, பேலஸ், பெரிய அரண்மனை. ஆனால் அந்த எஸ்தர் பெற்றுக்கொண்டாள். ஆவியானவர் சொல்றாரு, நீங்களும் எஸ்தரை மாதிரி செத்தீங்கன்னா உங்கள் கைகளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா உங்கள் நன்மைகளை வரவிடாதபடி தடுத்து வைத்திருக்கிற அந்த பிசாசு செத்துருவானே. அதோடு முடிந்து விட்டதா? வாசிங்களேன். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். மொர்தெகாய் வாட்ச்மேனா உட்கார்ந்து இருந்தவன் பிரதர், வாயில் காவலனாக உட்கார்ந்து இருந்த மொர்தெகாய் இப்ப எங்க வருகிறான்? ராஜ சமூகத்திலே வருகிறான். தம்பி இப்ப எங்க வர்றான்? யார் வர்றது? மொர்தெகாய் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன். ராஜா வரும் பொழுது, ராஜா போகும் பொழுது அவருக்கு சலிட் அடிக்க வேண்டியவன், வணக்கம் செலுத்த வேண்டியவன் இப்ப ராஜ சமூகத்திலே வருகிறான். வந்த பின்பு என்ன நடக்குது? அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட. நல்லா கவனிங்க. ஏற்கனவே ராஜாவின் கையில் இருந்த அந்த அதிகார முத்திரை யார் கைக்கு போயிருந்தது? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. யார் கைக்கு போயிருந்தது? தம்பி நிமிந்து பாரியா, யார் கைக்கு போயிருந்தது? ஆமான் கைக்கு. அவன் தான் ராஜாவை நம்ப வச்சு முத்திர மோதிரத்தை வாங்கி 127 தேசத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு எதிராக சட்டத்தை ஏற்றி நகலை அனுப்பினவன். குதிரைகளை தபால்காரர்கள் பாய்ந்து கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். தூக்கு தண்டனை கைதிகளுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற எப்படி அந்த சிறை காவலர்கள் ஆயத்தமாக இருப்பார்களோ அதுபோல 127 தேசத்தில் இருக்கிற அந்த தேச அதிபதிகளும் யூதர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. பரபரப்பான நாட்கள், திகில் நிறைந்த நாட்கள், பயம் நிறைந்த நாட்கள், கண்ணீர் நிறைந்த நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களை உண்டாக்கினவன் இந்த ஆமான். ஆனால் இந்த ஆமான் கையில் இருந்த அந்த முத்திர மோதிரத்தை இப்ப ராஜா வாங்கி மொர்தெகாய் கையில கொடுத்துட்டாரு. அதிகாரம் மாறிவிட்டது. சாத்தான் கையில் இருந்த அந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டு விட்டது. அந்த துஷ்டன் கையிலிருந்து, அந்த கெட்டவன் கையிலிருந்து அந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டது. இப்ப யார் கையில கொடுக்கப்பட்டது? ஒரு நல்லவன் கையில கொடுக்கப்பட்டது. நன்மையை நாடுகிறவனுடைய கையில கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு பயந்தவனுடைய கையில கொடுக்கப்பட்டது. அதிகாரம் உயிர் தெழுந்தது. நல்ல கை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்களேன். அதிகாரம் மாறும், அதிகாரம் மாறும். இனி சாத்தான உங்க கையில கொடுக்க மாட்டாரு. அதாவது சாத்தான் கையில உங்களை கொடுக்க மாட்டாரு, சாத்தான உங்க கையில கொடுப்பாரு. சாத்தான் உங்க கையில அவன் அடி வாங்கி, அவன் மிதி வாங்கி, அவன் துரத்தப்படுவான். அதிகாரம் உங்க கையில வந்துருச்சு. நம்புறீங்களா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு மைண்டுக்குள்ள போகுதுன்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, நீ சாக 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 உன்னுடைய கரத்துல அதிகாரம் உயிர் தெழுந்துகிட்டே இருக்கும். நீ இந்த
பூமியில் அதிகாரம் உள்ளவனா மாறுவ. உன்னுடைய அடிமைத்தனங்கள் மறிக்கும், உன்னுடைய அடிமைத்தனங்கள் அடக்க செய்யப்படும், அதிகாரம் உயிர்த்தெழும்பும். கைத்தட்டி வரமாட்டேங்குது பாருங்களேன். வேற ஊர்ல இருந்திருந்தா நல்ல கைத்தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில நிரம்பி கர்த்தரை துதிச்சிருப்பாங்க. ஆமான் கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரம், அந்த சீல், அந்த அதிகாரம் மொர்தெகாய் கைக்கு வந்தது. மொர்தெகாய் கைக்கு வந்து விட்டது. பைபிள்ல ரெபெக்காளுக்கு அவளுடைய சகோதரன் லாபான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எங்கள் சகோதரியே, நீ கொடாகொடியாய் பெருகுவாயாக அப்படி சொல்லிட்டு, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று. இன்னைக்கு எஸ்தர் அதிகாரத்தை சுதந்தரித்து கொண்டாள். ஆமானுடைய அரண்மனையை சுதந்தரித்து கொண்டாள். எஸ்தருக்கு ஆமானின் அரண்மனை, மொர்தெகாய்க்கு ஆமான் கையில போட்டிருந்த முத்திரை மோதிரம். சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்கிற அதிகாரம், சுதந்தரித்துக் கொள்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களையும் கர்த்தர் ஒரு அதிகாரத்துக்குள்ளே நடத்துவாரு. உங்களையும் கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்வாரு. உங்களை துரத்தணும்னு நினைச்சவனுடையதையே நீங்க சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய அதிகாரத்தை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது புரிகிறதா? இந்த எதிரியின் வீட்டை விலைக்கு வாங்கிறதுல ரொம்ப சுவரஸ்யம் இருக்கும். எதிரியினுடைய வீட்டை, நமக்கு தீமை செய்தவனுடைய வீட்டை. இந்த எஸ்தர் அந்த ஆமானுடைய வீட்டை வாங்கும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பாள். அந்த மொர்தெகாய் எங்களை அழிக்கணும்னு நினைச்ச அதே மோதிரம் உன்னை அழிப்பதற்கும், உன் கூட்டத்தை அழிப்பதற்கும், என் ஜனத்தை காப்பதற்கும் என் கையிலே. உங்க கையில் அதிகாரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க கையில் அதிகாரம். நம்ம ஏசப்பா தந்திருக்கிறார. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல கரங்களை வைப்பீர்கள், வியாதிகள் சுகமடையும். கர்த்தர் நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இனி சாத்தானுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை, பில்லி சூனியங்களுக்கு பயப்பட தேவையில்லை, மைய மந்திரங்களுக்கு பயப்பட தேவையில்லை. காரணம், அவைகள் மேல கூட அதிகாரம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆனா நீதான் அதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற, ஆனா நீதான் அதை பெருசு பெருசா நினைக்கிற. எவனோ ஒருத்தன் எனக்கு செய்வன வச்சுட்டான், என் வேலை ஓட மாட்டேங்குது, அப்படியெல்லாம் நீ பேசுற. சாத்தான உன் கையில கொடுத்திருக்கிறாரு, சாத்தான் கையில ஒன்ன கொடுக்கல மகளே. நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு விரோதமா யாரு மந்திரம் வச்சாலும் செய்வன வச்சாலும் அது பலிக்காது, அது உன்னை தாக்காது. ஏன்னா நீ அதிகாரத்தை பெற்றுக் கொண்ட மகள். இயேசு கிறிஸ்து உன் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உன் கையில ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. பயப்படாத, பிசாசை மகிமைப்படுத்தாது. பிசாசு பெரியவன் இல்லை, இயேசு ஒருவரே பெரியவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொன்னு உயிர் தெழுந்தது பாருங்களேன். எஸ்தர் 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெண்மையுமான ராஜ வஸ்திரமும். நல்லா கவனிங்க, மொர்தெகாய்க்கு முதல்ல வாட்ச்மேன் வஸ்திரம், ஆனா இப்ப இளநீலமும் வெண்மையுமான, சொல்லுங்க, ராஜவஸ்திரம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ராஜவஸ்திரம். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. செத்த அந்த மொர்தெகாய்க்கு ஆண்டவர் உயிர்த்தெழ வச்சது ராஜவஸ்திரத்தை கொடுத்தார். பெரிய பொன்முடியும் தலையில தங்க கிரீடம், பட்டும் ரத்தாமரமும் அணிந்தவனாய். பட்டு
பட்டு ரத்தாம்பர வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும்? சிஸ்டர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், எப்படி இருந்திருக்கும்? ஒரு நாள் வாயில் காவலனாக சொல்லுங்க, ஒரு நாள் வாயில் காவலனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, எல்லாருக்கும் வணக்கம் போட்டிருந்த, ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இருந்த அந்த மொர்தெகாய்க்கு இன்னைக்கு பட்டு, சொல்லுங்களேன், பட்டு சிட்டு சொல்லு, பட்டு ரத்தாம்பர வஸ்திரம், ராஜ சமூகத்தில் கம்பீர நட. ஏன்னா சாத்தான சாகடிச்சாச்சு, சாத்தான் அழிஞ்சு போயிட்டானே, ஆமான் அழிஞ்சு போயிட்டானே. சாத்தான் சாக 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 நமக்கு உயர்வு, நமக்கு மேன்மை, நம்முடைய உயர்வு உயிர்த்தலும். சாத்தான் இருக்கிற வரைக்கும் நீ உயிர் தள்ள முடியாது தம்பி. உன் உயர்வு உயிர் தள்ள முடியாது, உன் நன்மை உயிர் தள்ளாது. சாத்தான் சாகணும், ஆனா அவன் சாகணும்னா நீ சாகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ சாகணும். கை ஓய் தலையில சொல்லுங்களேன். நம்மெல்லாம் சாகாததுனால தான் சாத்தான் கொஞ்சம் உக்கிரமா வேகமா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உற்சாகம் ஒரு அல்லையா சொல்லுங்களேன். வசனத்தை தொடர்ந்து வாசிங்களேன். பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாய் ஒரு நாள் சூசான் நகரம் கலங்கிற்று. ஏன்னா சூசான் நகரத்துல யூதர்கள் தான் அதிகமா வாசம் பண்ணாங்க. அந்த அரண்மனையை சுற்றிலும் யூதர்கள் தான் இருப்பாங்க. அன்றைக்கு அந்த அரண்மனையில் இருந்து யூதர்களுக்கு எதிரான சட்டம் தீட்டப்பட்ட போது, சட்டம் உருவாக்கப்பட்ட போது சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. ஆனா இங்கே போடப்பட்டிருக்கிறது, சூசான் நகரம் கொண்டாடினது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. ஏன்னா ஆமான் அழிஞ்சு போனானே, கலக்கத்துக்கு காரணமான ஆமான் அழிஞ்சு போனானே, பயத்துக்கு காரணமான ஆமான் அழிஞ்சு போனானே, மரண பயத்தை உண்டாக்கினே, மரணத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து, தீமையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அந்த ஆமான் அழிஞ்சு போனானே. உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆமான் அழிய 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 கொண்டாட்டம் பிறக்கும். நல்ல ரெண்டு கைகளை தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சாத்தானுடைய செயல்கள் அழிய 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 உன் வீட்டுல மகிழ்ச்சி, உன் வீட்டுல கம்பீரம், உன் வீட்டுல ஆர்ப்பரிப்பு, உன் வீட்டுல நடனம், உன் வீட்டுல கொண்டாட்டம், உன் வீட்டுல நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி ஆவியானவர் பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாரு. ஒரு நாள் நீ கலங்கி கொண்டிருந்த காலம் முடியும், ஒரு நாள் பயந்து கொண்டிருந்த காலம் முடியும், ஒரு நாள் கொண்டாட்ட காலம் வரும். சாத்தான் அழியும் பொழுது, சாத்தானுடைய செயல்கள் அழியும் போது, சாத்தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுனால தான் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்க கால்களின் கீழே போட்டு நசுக்குவாராக. நசுக்குதல் நான் அழிச்சு போடுதல். சாத்தானுடைய அழிவு தான் உங்க வாழ்க்கையில சமாதானத்தின் உயிர்த்தெழுதல். சாத்தானுடைய உயிர்த்தெழுதல் உங்க வாழ்க்கையில கலக்கத்தின் உயிர்த்தெழுதல், பயத்தின் உயிர்த்தெழுதல். ஆனா சாத்தானுடைய அழிவு சமாதானத்தின் உயிர்த்தெழுதல், ஆர்ப்பரிப்பின் உயிர்த்தெழுதல். உங்க வீட்டில் ஒரே பங்கன். ஆமே, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். பிரதர், நான் சொல்றத கூர்ந்து கவனித்து பாருங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு ஆர்ப்பரிப்பு வேணும்? நீங்க ரேடியோ கட்டிட்டாப்புல, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாப்புல, அது ஆர்ப்பரிப்பா? நம்ம வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கணும். துக்கத்தையும் கண்ணீரையும் வேதனையும் கொண்டு வரக்கூடிய காரியங்கள் தடுக்கப்படணும். அப்பதான் உண்மையான ஒரு கொண்டாட்டம். ஆமென். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சாக வேண்டும், நீங்கள் சாக வேண்டும், நீங்கள் சாக வேண்டும் என்று சொன்னீங்களே பாஸ்டர்.
நாங்கள் செத்தா சாத்தான் செயல்கள் செத்துருமா? உயர்வு, நன்மை, ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம் இதெல்லாம் உயிர்த்தெழுந்துருமா? கண்டிப்பாக உயிர்த்தெழும். நாம் எதற்கு சாக வேண்டும் அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 காரியத்திற்கு நம்ம சாக வேண்டும். 3 காரியத்திற்கு நம்ம சாக வேண்டும். 1, எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து, சூசானில் இருக்கக்கூடிய யூதரையெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க. எனக்காக உபவாசம் பண்ணுங்க. போதும் 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 போதும். ஆவியானவர் சொல்றாரு, முதல்ல நீங்க மாம்சத்திற்கு சாக வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், மாம்சத்திற்கு. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், மாம்சத்திற்கு சாக வேண்டும். அரண்மனையில் இருந்தாள், சொகுசா படுத்து தூங்க வேண்டியவள். கை அமுக்கிறதுக்கு ஒரு ஆள், கால் அமுக்கிறதுக்கு ஒரு ஆள், மணியை தட்டினா தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், டீ கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள். இப்படியெல்லாம் இருந்த அரண்மனை வாழ்க்கையில் உணவு சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, இரவும் பகலும் தூங்காம செத்த நிலையில என் மாமிசத்தை சாவுக்கு ஒப்பு கொடுத்து, என் மாமிசத்தை நான் சாக வைப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமிசத்தில் தண்ணீரும் உணவையும் உட்கொள்ளாமல் ஆண்டவருடைய பாதத்தில் 3 நாட்கள் விழுந்து கிடந்தால், மாமிசத்தில் செத்தால், இவள் சாக 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 ஆமான் செத்த போனா, ஆமான் செத்த போனா, பிசாசு செத்த போனா. ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையிலையும் உன் மாமிசத்திற்கு சாகு, உன் மாமிசத்தை சாகுவுக்கு ஒப்பு கொடு. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு பாருங்களேன், மாம்சத்தில் தான் மக்கள் பிழைக்கிறாங்க. மாம்சத்தில் தான் நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும். மாமிசத்தில் உபவாசம்லாம் இருந்துடக்கூடாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடக்கூடாது, சர்ச்சுக்கு நடந்து வந்துடக்கூடாது, லேட்டாக போய் தூங்கிடக்கூடாது. மாமிசம் என்னாகும்? 7 மணி வரைக்கும் தூங்குவோம், 8 மணி வரைக்கும் தூங்குவோம். உபவாசம்லாம் இருக்க மாட்டோம், ஒரு நாள் கூட உபவாசம் இருக்க மாட்டோம். இந்த மாமிசத்தை இன்னைக்கு கொழுக்க பண்ணுகிறவர்கள் நிறையா, இந்த மாமிசத்தை கொழுக்க பண்ணுகிறவர்கள் நிறையா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் சொல்றாரு, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். மாமிசம் நோகக்கூடாது, வலிக்க கூடாது. கையை தூக்குனா வலிக்கும்ல, கையை தட்டுனா வலிக்கும்ல, சொல்லுங்க, பாட்டு பாடுனா வலிக்கும்ல. ஆனால் பயராவி சிலவை சரம் பின்னும்போது வலிக்காதுல. பயராவி சிலவை ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தா முட்டி வலிக்காதுல, ஏன்னா காசு வருதுல. ஹலோ, நீ வேலை செய்யி, நீ உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, உன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக பணத்தை நீ சம்பாதி, அதை வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு உன் சரீரத்தை கொடுக்குறியா? 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு உன் சரீரத்தை கொடுக்குறியா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன் சரீரத்தை கொடுக்குறியா? பாட்டு பாடுவதற்கு உன் சரீரத்தை கொடுக்குறியா? முழங்கால நின்று கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கு உன் சரீரத்தை கொடுக்குறியா? ஸ்கூலில் டான்ஸ் ஆடுகிறதுக்கு கூட உன் சரீரத்தை கொடுக்குற. கச்சக்கு புச்சக் கச்சக்கு புச்சக். அல்லேலூயா. மற்ற எல்லாத்துக்கும் மாமிசம் இலவசம். 7 மணி வரைக்கும் தூங்குவேன்,
7 மணி வரைக்கும் தூங்குவேன். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், உயிரோ சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். ஜெபம் பண்ணுவதற்கும் வேத வாசிப்பதற்கும் உங்கள் சரீரத்தை கொடுக்கணும். வாசித்து பாருங்களேன். 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 5:5. உத்தம விதவையாயிருந்து, நல்லா கவனிங்க, கணவர் செத்து போயிட்டாரு. ஆனால் சில விதவைகள் உண்மையாக இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க, தனிமையாயிருக்கிறவள் தனிமையாக இருப்பாங்க, தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவனாய், தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள், புருஷன் தேடாதவள், புருஷன் செத்த பின்பு புருஷனை தேடாதவள் தான் ஆண்டவருக்காக மாமிசத்தில் செத்தவள். ஆமென். உத்தம விதவையாக இருக்கணும். பாஸ்டர், நீங்க என்ன, புருஷன் சாகவே இல்லை, புருஷன் சாகவே இல்லை, இனிமே தான் சாக போறாரு, நாங்க தான் சாகடிக்க போறோம். ஐயோ ஐயோ, கடைசி காலம். ஆனால் திருமண நாள் கொண்டாடிடுவாங்க பட்டு சேலை உடுத்தி. அந்த பட்டு எதுக்கு உடுத்துறாங்க தெரியுமா? வீட்டுக்காரர் பொட்டு சீக்கிரம் போட்டு. ஆண்டவர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கொடுத்திருந்தாருன்னா அப்படியே இரு. பாவம் செய்யாத, சாக்கு பக்கு சொல்லாத, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லாத. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். இந்த நாட்களை நீ தனிமையாக தான் இருக்க, நீயும் உன் பிள்ளைகளும் தனிமையாக தான் இருக்க. இயேசுவோடு இரு, இரவும் பகலும் ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு ஓடிவா, உன் நாட்களை கர்த்தருக்குள்ள செலவழி. நீ சுகபோகமா வாழல, நீ உயிரோடு செத்தவள் அல்ல. சுகபோகத்தை அழித்து நீ உயிரோடு வாழ்கிறவள், சுகபோகத்தை சாகடித்து தேவனுக்குள் உயிரோடு வாழ்கிறவள் நீ. எல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது மாம்சத்தில் மரிக்கிறதுங்க. ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவது மாம்சத்தில் பிழைக்கிறதுங்க. பரிசுத்தமாய் வாழ்கிறது, இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறது. நம்ம மாமிசத்தை மரணத்துக்கு கொடுத்து இந்த பூமியில் மாம்சத்திற்கு மரித்தவர்கள், ஆனால் ஆவியிலே பிழைத்தவர்கள். உற்சாகம் அவர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, சுடுகாட்டுக்கு போ. கர்த்தர் நம்மளெல்லாம் சுடுகாட்டுக்கு போங்கிறாரு. சுடுகாட்டுக்கு போறவங்க எப்படி போவாங்க? இந்த முக்கோட முடிஞ்சிடும், வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்க, ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போயிடுவாங்க, சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்கள மட்டும் கொண்டு போவாங்க. சுடுகாட்டுக்கு போ. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமாங்க? உலகத்திற்கு மரித்த அனுபவம், மாமிசத்துக்கு மரித்த அனுபவம். நம்ம ஒருவராய் ஆண்டவருக்குள்ளே வந்து கடைசி வரைக்கும் நம்ம விட்டுட்டு வந்தவைகளை திரும்பி பார்க்காத ஒரு அனுபவம் தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆளு செத்து போனா ஆளு வராம போயிருது. ஞாயிற்றுக்கிழமை தான் பங்கன். இப்படியெல்லாம் மக்கள் மாம்சத்திற்கு பிழைத்து விடுகிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமாங்க? ஊர்ல இருந்து உங்களுக்கு போன் வருது, ஊர்ல இருந்து உங்களுக்கு போன் வருது, ஒரு கற்பனை, நிஜம் நினைக்காதீங்க, கற்பனை. அம்மா செத்து போச்சு, வாமா சீக்கிரம் வாமா அப்படின்னு. உடனே நீங்கள் போனை எடுத்து, அப்படியாம்மா இந்த அடுத்த பஸ்ஸை ஏறி வாரேன் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா?
மாம்சத்திற்கு மரித்தவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. என்ன பண்ணி வச்சிருவாங்க? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆராதனை முடியும் பார்த்தீங்களா, அப்போ ஆன் பண்ணி ஃபோன் போட்டு, அம்மா இறந்து போயிட்டாங்களா, இதோ நான் வரேன், ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொண்டீங்கன்னா இயேசு உங்களோடு வந்திருப்பார். இயேசுவினுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். சமாதானமும் சந்தோஷமும் உங்களை வாழ வைக்கும். உங்களுக்கெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை பார்த்தீங்களா? மாம்சத்துக்கு மரித்தவன் இப்படி தாங்க இருப்பான். அந்த அளவுக்கு நம்ம மாம்சத்திற்கு சாகணும், உறவுகளுக்கு சாகணும், சொந்த பந்தங்களுக்கு சாகணும். ஆனால் சர்ச்சில் மட்டும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை, நல்லா கைத்தட்டி வீரமாக பாட்டு பாடிட்டு போவாங்க. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு இழுத்துட்டு கிடக்குது, பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன். ஹலோ, ஆவியானவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் வீட்டை விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நீ மாம்சத்திற்கு மறி, உன்னை உலகத்துல ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும். கைத்தட்டு வராதுங்க, கைத்தட்டு. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இதான் சத்தியம், இதான் சத்தியம். உன் வாழ்க்கையில சாத்தான் அவனுடைய செயல்கள் சாகணும்னா நீ மாம்சத்திற்கு மறி. பிள்ளைன்னா செத்து போயிடுற, பிள்ளைன்னா செத்து போயிடுற, சொந்த பந்தம்னா செத்து போயிடுற, மற்றது எல்லாருன்னா செத்து போயிடும். இதுதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அடக்கம் பண்ணிடுற. நீ ஆண்டவர் மேல ஒரு தீவிரத்தையும், ஆண்டவர் மேல ஒரு பற்றுதலையும், ஆண்டவர் மேல ஒரு முதன்மையையும் நீங்க செலுத்தி ஆண்டவருக்காக நில்லுங்களே. உங்க பிள்ளைகளை உங்களோடு கூட பத்திரமா நடத்துவார் ஆண்டவர். உங்க உறவுகள் ஆண்டவர் உங்களோடு கூட பத்திரமா நடத்துவார். அல்லேலூயா. உங்களை விட உங்களுடைய உறவுகளையும், உங்களுடைய சொந்த பந்தங்களையும், உங்களுடைய மாமிசங்களையும் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரே, அதிகமா நேசிக்கிறாரே. ஆபிரகாமை போலவே ஈசாக்கை நேசித்தாரே, ஈசாக்கினுடைய சந்ததிகளை நேசித்தாரே. ஆரான் தேசத்துல ஆபிரகாம் விட்டு வந்த அந்த உறவுகளை ஆண்டவர் நேசித்தாரே. அதனாலதான் யாக்கோபுக்கு பொண்ணு எடுத்தாரே. ஆண்டவர் மறக்கல. நீ விட்டுட்டு வருகிற உறவுகளை நீ விட்டுட்டு வந்தாலும் ஆண்டவர் அங்க போய் நின்னு அற்புதம் செய்வாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு. உன்னை விட ஆண்டவர் பெரியவர். உன் நேசத்தை விட ஆண்டவருடைய நேசம் பெரிய நேசம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? நாம் மாம்சத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். அப்படி மரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சாத்தான் அழிஞ்சு போயிடுவான். உயர்வு, மேன்மை, ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம் நமக்கு உயிர் தழும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகள் வராமல் இருந்ததற்கு காரணம் நீங்கள் மாம்சத்துக்கு பிழைக்கிறதுனால தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மாம்சத்துக்கு பிழைக்கிறதுனால தான். பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, மாம்சத்துக்கு பிழைக்கிறதுனால தான் தீபாவளி வர முடியல. அது ஞாயிற்றுக்கிழமை வந்தா தீபாவளி. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சர்ச்சு அப்படி காத்தாடும். ஏன்? அப்பாவை பார்க்க போனேன், அம்மாவை பார்க்க போனேன். பொங்கல் விடுமுறை வந்துட முடியாது. அதாவது இந்த உலக பிரகாரமான ஒரு திருவிழா வந்துட முடியாது. எல்லாம் ஆண்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் எந்த பொங்கல் திருவிழா வந்தாலும், தீபாவளி திருவிழா வந்தாலும் நம்மளாவது பாதிக்கக்கூடாதுங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. நமக்கு அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கர்த்தரிடத்தில் வரணுங்க, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் உபவாச ஜெபத்துக்கு ஓடி வரணுங்க. நான் மாம்சத்திற்கு மரிக்க வேண்டும்ங்க. நீ மாம்சத்திற்கு மரித்து பாரு, கர்த்தர் சாத்தானை உனக்கு முன்னாடி அழிச்சு பார்ப்பாரு. உன் குடும்பத்தில் உயர்வு, உன் குடும்பத்தில் மேன்மை, உயர்த்தலோ. நீ வீடு கட்டுவ, சத்துருவின் வாசலை நீ சுதந்தரிப்ப. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் 5:1.
மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால். போதும் நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. அடிமைத்தனத்திற்கு சாக வேண்டும். அடிமைத்தனங்கள் உங்க வாழ்க்கையில உயிர்த்தெழுந்து இருக்கக்கூடாது. அடிமைத்தனத்திற்கு நீங்கள் சாக வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், அடிமைத்தனத்திற்கு, நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அடிமைத்தனத்திற்கு நீங்கள் செத்திருக்க வேண்டும். அடிமைத்தனம் எதுவுமே உங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ராஜஸ்திரீ எஸ்தர் 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் இருந்து விழுந்து கிடக்கிறாய். ராஜாவை பார்க்க போறா. 30 நாள் அளவும் ராஜாவை சந்திப்பதற்கு இவளுக்கு அனுமதி இல்லை. நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. கேட்குறீங்களா? 30 நாள் அளவும் ராஜாவுக்கு முன்னாடி ராணி அழைக்கப்படலை. 1 மாசமா கலந்துரையாடல் நடக்குது, பிளானிங் நடக்குது. ராஜா அனுமதி இல்லாமல் யாராவது வந்தாங்கன்னா, முற்றத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க கொலை செய்யப்படுவாங்க, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு சட்டம். நிறைய பேர் அப்படி கொண்டிருக்கிறாங்க. அது தவறாமல் நடந்திருக்கிறது. இப்போ எஸ்தர் ராஜாத்தி போறா. ஆனால் அவள் போன விதம் சூப்பர். இன்னைக்கு நீங்கள் ராஜாவை சந்திக்க வாரீங்களே, நீங்கள் எப்படி வாரீங்க? இன்னைக்கு இயேசு ராஜாவை நீங்கள் சந்திக்க வாரீங்களே, எப்படி வாரீங்க? இவள் எப்படி போனா? அவளுக்குள்ள அடிமைத்தனத்தின் சிந்தனை இல்லை. ஆனா நேபுகாத்நேச்சார் காலத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட சந்ததியில பிறந்தவள் தான். அடிமைத்தன தேசத்துல தான் இருக்கிறா. ஆனா அவளுடைய சிந்தனையில இருந்தது, நான் ராஜஸ்திரீ, நான் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என் ராஜாவை சந்திக்க போவேன்னு சொல்லி ராஜவஸ்திரத்தோடு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த ராஜவஸ்திரத்தை பார்த்த ராஜாவுக்கு அவளுடைய கண்கள் மேல தயவு வந்தது. அவளை பார்த்து கோலை நீட்டுறாரு. இவள் வந்து தொடுறா. அதுக்கு அடுத்து தான் காரியம் நடக்குது. எஸ்தர், ஓ மன்றாட்டி என்னன்னு ராஜா கேட்கிறாரு. ராணி அமைதியா நிக்கிறா. ராஜா சொல்றாரு, ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படி சொல்றா. இவள் விருந்துக்கு அழைக்கிறாள். ஆவியானவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்றாரு. காரணம், எஸ்தர் ஒரு அடிமையா ராஜாவுக்கு முன்னாடி போகல, ஒரு அடிமையின் வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்னாடி போகல. நீரும் ராஜா நானும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டவளாய் ராஜாவுக்கு முன்னாடி போகிறாள். அப்பொழுது ராஜாவுடைய கண்கள தயவு கிடைக்குது. இன்னைக்கு ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை நீங்க சந்திக்க வந்திருக்கிறீங்களே, செல்லடிமையா அல்லது மதுபான அடிமையா, விபச்சாரத்துக்கு அடிமையா, வேசித்தனத்துக்கு அடிமையா, அல்லது ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவங்களா நீங்க ராஜாவுக்கு முன்னாடி வந்து நின்னீங்கன்னா இன்னும் நீங்க அடிமைத்தனத்திற்கு சாகல. ஆனா எல்லா அடிமைத்தனத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இனி நான் அடிமை அல்ல, என் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு. அவர் என்னை ஆளுவதற்காக என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நான் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, அவருடைய பாதத்துக்கு ஓடி வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு உன்னை நோக்கி அவர் கோலை நீட்டுவாரு. நீ அவருடைய கோலை தொடுவ, உனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நீ அடுத்த அடிமையா இருக்க மாட்ட, நீ ஆளுகை செய்து கொண்டிருப்ப. ஏன்னா சாத்தான் உன் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிட்டானே, சாத்தானுடைய செயல்கள் உன் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிருச்சு. நீ அடிமைத்தனத்திற்கு சாகும் பொழுது அவன் செத்துட்டானே. சொல்றது புரியுதா? நீ அடிமையா இருக்கிறதுனால தான் உன்னை அதிகாரம் பண்றான் சாத்தான், உன்னை அதிகாரம் பண்றான். இன்னைக்கு எத்தனை பேர் செல்லுக்கு அடிமை, எத்தனை பேர் மதுபானத்துக்கு அடிமை, எத்தனை பேர் சீரியலுக்கு அடிமை. அடிமைத்தனத்தோடு தானே வாரீங்க. இந்த ராஜாவின் இடத்துல என்னைக்காவது சுயாதீனம் பெற்றவனாய் ஒரு ராஜாத்திய போல, ஒரு குற்றமும் இல்லாம, ஒரு அடிமைத்தனமும் இல்லாம, ஒரு அதிகாரம் நிறைந்தவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக எத்தனை பேர் வருகிறீர்கள்? ஏதோ ஒரு காரியத்தில் அடிமை. கழுகுமலையில் கேட்டேன், இங்க நான் எந்த காரியத்திற்கும்
அடிமை இல்லை, எல்லாம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, எதுவும் என்ன கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறவங்க கையை ஒருத்தி காமிங்கன்னு கேட்டேன். ஒரு கை கூட உயரலை. அதே கேள்வியை நான் இங்கே கேட்குறேன். என்னை எதுவும் கட்டுப்படுத்தலை, நான் எதுக்கும் அடிமை கிடையாது, எல்லாம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நான் செல்ஃபோனுக்கு அடிமை இல்லை, மதுபானத்துக்கு அடிமை இல்லை, இச்சைகளுக்கு அடிமை இல்லை, சினிமாக்களுக்கு அடிமை இல்லை, சீரியலுக்கு அடிமைகள் இல்லை, சினிமா நட்சத்திரங்களுக்கு அடிமை இல்லை. நான் சுயாதீனமாக இருக்கிறேன். என் அப்பாவுக்கு முன்னாடி நான் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்கள் 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஒரு 3 பேருடைய கை, ஒரு 4 பேருடைய கை உயர்கிறது. நீங்கள் என்ன அடிமைகள்? நான் தீர்க்க தரிசனமாக சொல்லட்டா, கண்ணை மூடிட்டு, செல் அடிமைகள். ஒரு 2 பிள்ளைகளை குறித்து அவங்களுடைய உறவினர்கள் சொன்ன வார்த்தை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பேக்கை தூக்கி போட்டுட்டு, இந்த பொண்ணு ஒரு கட்டில், அந்த பொண்ணு ஒரு கட்டில், செல்ஃபோன் பார்த்துட்டு கிடப்பாங்க. சின்ன குழந்தையில கை சுமிட்டு கிடந்தாங்க, இப்போ செல் எழுத்து கிடக்காங்க. ஆமாவா இல்லையா? நீ என்ன அடிமை? கிரிக்கெட் அடிமை. இந்த முனிசாமி கூட பார்த்தீங்கன்னா அவன் கேம்ஸுக்கு அடிமை. என்னது ப்ரீபெய்டா 2 பேர் விளையாடுவாங்கல்ல, அது என்னது? வீடியோ கேம். அதுக்கு எத்தனை அடிமைகள்? இங்கே எத்தனை அடிமைகள் இருக்கு? வீடியோ கேம் அடிமையா? ஐசக் ஜோ, உன் பேர் அன்னைக்கு மாற்றிடுறப்பா, அஸ்வின்னு வச்சிடறோம். நீ எதுக்கு அடிமை? பக்கத்தில் பார்த்து, சிலரெல்லாம் டீக்கு அடிமை. டீ குடிக்கலாம் செத்து போயிடுவேன் நான். சீரியலுக்கு அடிமை. கணவருக்கு சாப்பாடு கூட கொடுக்காம சீரியலை பார்த்துட்டு தான் நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், இல்லைன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, அப்படி சொல்கிற அடிமைகள். ஆவியானவர் சொல்றாரு, நாங்கள்லாம் அடிமைகள் கிடையாது, நாங்க எஸ்தரை போல ராஜவஸ்திரம் தரித்து எங்களுடைய ராஜாதி ராஜாவை நாங்க சந்திக்க வருவோம் அப்படி சொல்றாங்க. நல்ல தலைக்கு மேல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல தலைக்கு மேல கை தட்டி, நல்ல கை தட்டி, நாங்கள்லாம் ராஜவஸ்திரம் தரிப்போம், நாங்கள்லாம் ராஜவஸ்திரம் தரிப்போம். இந்த குடியரசு தினத்தன்று டெல்லியில் இராணுவ அணிவகுப்பு, முப்படைகளுடைய இராணுவ அணிவகுப்பை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்கும். அவங்களுடைய அணிவகுப்பு, அது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? நாங்கள் அடிமை கிடையாது, எங்கள் தேசம் சுதந்திரம் பெற்றிருக்கிறது, எங்கள் தேசத்தில் ஒரு குடியரசு இருக்கிறது, எங்கள் தேசத்தில் ஒரு இராணுவம் இருக்கிறது, நாங்கள் ஆளுகிறவர்கள்னு சொல்லி வெளிப்படுத்துது. அதே மாதிரி தானுங்க நம்ம பரலோக ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். அவர் இந்த உலகத்தை அரசாள்கிறாரு, இந்த உலகமே அவருக்கு சொந்தம். ஆனா அவருடைய பிள்ளையா இருந்துட்டு இன்னும் ஏதோ ஒரு அடிமைக்கு அடிமைத்தனமா இருக்கிறீங்களே. சில பேர் கடனுக்கு அடிமையா இருக்கிறீங்க, சில பேருக்கு மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறீங்க, சில பேர் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறத ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறீங்க. கடன் வாங்குறத யோசிக்கிறதே கிடையாது. கடன் என்கிறது ஒரு அடிமைத்தனம், தெரியுமா உங்களுக்கு? அது மனசுல நீங்க வைக்கிற ஒரு பாரம். உங்களால சர்ச்சில் வந்து நிம்மதியா ஆராதிக்க முடியாது, நிம்மதியா ஜெபம் பண்ண முடியாது. ஆவியானவர் சொல்றாரு, எல்லாத்திலிருந்து வெளியே வா மகளே, எல்லாத்திலிருந்து வெளியே வா, நான் ஆள பிறந்தவன் என்று சொல்லி உன்னை அடையாளப்படுத்தி காமி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன், ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னால தண்ணி அடிக்க முடியாதா, என்னால சினிமா பார்க்க முடியாதா, என்னால வேசித்தனம் பண்ண முடியாதா? பண்ண முடியாத அப்போஸ்தலனாகிய பவுலால பண்ண முடியும். அவர் சொல்றாரு, இதெல்லாம் என் லெவலுக்கு தகுதியாயிராது, நான் அதை விட பெருசு, என் லெவலுக்கு அதை போய் நான் செய்வேனா அப்படி சொல்லிட்டு நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன்னு சொல்றாரு.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் எதுக்கும் அடிமைப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். சிலர்லாம் பார்த்து கடைசியா ஒன்று வாசிச்சிடலாமா? எஸ்தர் 4:16. எஸ்தர் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சாகிறேன். இந்த வார்த்தையை எஸ்தர் சொல்லுகிறதுல இருந்து நம்ம எதை அறியலாம் தெரியுமா? எஸ்தருக்குள்ள சுயம் மரித்திருந்தது, சுயம் செத்து இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சுயம்னா தெரியுமா? சுயம்னா தெரியுமா? நான், எனக்கு, என்னுடைய, இவங்க மட்டும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். எவன் செத்தான்னு, எவன் பொழைச்சான்னு, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சுயம் உள்ளவங்க. சில பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன். சில தகப்பன்மார்களை கடையில் இருந்து கடலைப்பருப்பு வாங்கிட்டு வந்து உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பார். அவருடைய 2 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்ம அப்பா நமக்கு தருவார்னு. ஆனால் இந்த மனுஷன் தரவே மாட்டான். அப்படியே கசைக்கு வாயில் போட்டு பேப்பரை சுருட்டி போயிடுவான். இந்த பிள்ளைகளாம் நினைக்கும், ஆண்டவரே தகப்பனை கொடுத்தீங்களா அல்லது ஒரு மிருகத்தை கொடுத்தீங்களான்னு. இதெல்லாம் என்ன ஆளுக சொல்லுங்க மக்களே? சுயம். இந்த சுயம் உள்ளவங்கெல்லாம் இந்த 72 மணி நேர ஜபம், இந்த முழு இரவு ஜபம், தேசத்திற்கான ஜபம், ஜனங்களுடைய ரட்சிப்புக்கான ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஜபம் பிடிக்காது. அவங்களுக்காக ஜபம் பண்ணால் வருவாங்க, அவங்களுக்கு ஜபம் பண்ண வருவாங்க. ஏங்க பைபிளில் யோபு 42:10 என்ன சொல்லுகிறது? யோபு தன் சிநேகிதற்காக ஜபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாரே, அவன் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தாரே. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சுயத்திற்கு மறிக்க வேண்டும், அப்போ தான் சாத்தான் சாவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சுயத்துக்கு மறிக்கணும். இந்த பெண்களுக்குள்ளே தான் அதிகமாக சுயம் இருக்கும், அப்படி தானே? இந்த சித்தி கொடுமைகள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆண்களிடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா, பெண்களிடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்களிடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தி கொடுமை, மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, 3 பெண்களாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்க. ஊரா பிள்ளைய கூட ஊட்டி வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு. 1-2 கழிசடைகள் கிடக்கும், ஆனால் பெரும்பான்மையான நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் இதுக 99 சித்தி கொடுமை, மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை. ஆனால் இதுலேயே நல்லவங்க இருக்கிறாங்கங்க. மாமியாரை தன் தாய் போல நினைக்கிறவங்க, மருமகளை தன் பிள்ளை போல நினைக்கிறவங்கலாம் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்கங்க. இந்த எஸ்தர் இந்த யூத ஜனங்களை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்காக ஜெபித்தா, தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிச்சா. இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் உங்களுடைய நலனை கருதாமல் மற்றவங்களுடைய நலனை கருதுங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், 4 பேர் நம்மளால் நல்லா இருக்கணும்னு நினைங்க. 4 பேர் நம்மளால் கெட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இந்த சுயநலக்காரங்க தாங்க செய்வினை வைப்பாங்க பொறாமையினால். அண்ணன் தம்பிகளுக்கு செய்வினை வைப்பாங்க பொறாமையினால். அப்படி ஆளுங்க இருக்கிறீங்களா? இங்கே மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். யாருக்கும் செய்வினை வைக்காது, யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. தன்னுடைய 11 சகோதரர்களும் யோசேப்பை தூக்கி குழியில் போட்டாங்க. சுயநலம். நம்ம நல்லா 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம பயன்படணும். நாங்கள்லாம் அப்படித்தான். இந்த 72 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதனால் நமக்கு என்ன லாபம்? இப்போ பாருங்கள், 14 நாள் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஜெபம் நடத்தும் போதே அடிவயிறெல்லாம் வலிக்கும். விட்டு கொடுக்கறது கிடையாது. மக்கள் வாழ்வே நல்ல வாழ்வு. அல்லேலூயா. மக்கள் நல்லா இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது காணிக்க போடுறீங்களா? இருக்கிறது கூட போட மாட்டீங்க.
ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் காணிக்க போட்டாலும் காணிக்க போடாட்டாலும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதோ அத்தனையும் தேடுவாங்க. ஹல்லேலூயா. சுயம் சாகட்டுமே. எங்களை மாதிரி தேவனை விசுவாசிங்களேன். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், சுயநலத்துக்கு ஒரு முடிவு கொடுங்களேன். எஸ்தரை போல எழும்புங்களேன். என் தேசம் ஆண்டவர் அறியட்டும், உலகம் முழுவதும் ஆண்டவர் அறியட்டும், அமெரிக்கா ஆண்டவர் அறியட்டும், ரஷ்யா ஆண்டவர் அறியட்டும், தாயில்பட்டி ஆண்டவர் அறியட்டும், விருதுநகர் மாவட்டம் ஆண்டவர் அறியட்டும். அதுக்காக நான் ஜெபிப்பேன் 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 ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். யோபுனுடைய சிநேகிதருக்காக எடுக்கப்பட்ட ஜெபத்தை கேட்டு அவர் சிறையிருப்ப மாற்றினாரு. நான் சொல்கிறேன், இந்த 72 மணி நேரம் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, அத்தனையும் அங்கேயும் போகும் ஆசீர்வாதம். அப்படியே திருப்பி உங்கள் குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்துடும். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். 3 காரியத்திற்கு நம்ம சாக வேண்டும். எதுக்கு சாக வேண்டும்? மாம்சத்திற்கு, அடுத்து அடிமைத்தனத்திற்கு, அடுத்து சுயத்திற்கு. எல்லாம் முழங்கால் படிட்டு இதை சாகடிச்சிங்கன்னா சாத்தானை சாகடிச்சிருவீங்க. முழங்கால் போடுங்களேன். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசினார்? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். இப்போ ஆவியானவங்க மேலே இறங்குவார் பாருங்களேன். அப்படியே கைகளை உயர்த்தி எஸ்தர் மேல இருந்த அதே அபிஷேகம் உங்க மேல வரப்போகிறது. வாழ்க்கையில் ஆர்ப்பரிப்பு உயிர்த்தள போகிறது மகளே. வாழ்க்கையில் நன்மைகள் உயிர்த்தள போகிறது. கையை கீழே போடாதீங்களேன். ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசுங்களேன். பேசிக்கிட்டே இருங்களேன். சுய செத்து விழும்பாருங்களேன். மாமிசம் செத்து விழும்பாருங்களேன். அடிமைத்தனங்கள் செத்து விழும்பாருங்களேன். கொத்து கொத்தா செத்து விழும்பாருங்களேன். ஆண்டவர் இறங்குகிறத பார்க்கிறேன். வாலிபர்கள் எத்தனை பேர் இனி நான் செல்போனுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், இனி டிவி சினிமாவுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், மதுபானத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? 2 கைகளை உயர்த்தி. எத்தனை வாலிபர்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? தம்பி, மதுபானத்துக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், செல்போனுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நல்லா 2 கை உயர்த்தி காமிய. உன் கரத்தை தேவன் பார்க்கணும்னு விரும்புகிறாரு. உன் கரத்தை தேவன் பார்க்கணும்னு விரும்புகிறாரு. நல்ல கையை உயர்த்தி காமிங்க. எங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் செல்போனுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். இந்த கை தான் செல்லை அடிக்கடி நோண்டுது, அடிக்கடி நோண்டுது. செல் இல்லாமல் இருக்கவே முடியல. ஓ, இந்த கைகளை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் கைகளில் ஆணிகள் அறையப்பட்டது போல இந்த கைகளில் நான் ஆணிகளை அறைகிறேன். நான் முற்றிலும் இயேசுவுக்கு சொந்தமாகிறேன். முற்றிலும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறேன். நல்ல கை தட்டி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்களேன். பின்னாடி உள்ளவங்க ஆண்டவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்களேன். எழும்பு சீயோனே, எழும்பு. வாலிபர்களே, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாங்க, சுயத்திலிருந்து வெளியே வாங்க. அபிஷேகம் இறங்கட்டையா, வல்லமை இறங்கட்டையா. நன்றி இயேசுவே. ராபோஜன பந்தியில் கலந்து கொள்றவங்க